மாதா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு வணக்கம். நம்பிக்கையாளர்களின் அன்னை என்கிற தலைப்பில் கலந்துரையாடல் செய்து கொண்டிருக்கக்கூடிய அருட்தந்தை சேவியர் டெரன்ஸ், இயக்குனர் புனித பவுல் குருத்துவ கல்லூரி திருச்சி மற்றும் திருமதி தனசீலி, அதே கல்லூரியின் முன்னாள் மாணவி மற்றும் இன்றைய பேராசிரியர் அவர்களையும் மாதா தொலைக்காட்சியின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள்னு சாதாரண மக்கள்கிட்ட அன்னை மரி வழிகாட்டினார். அப்போ கடவுளுக்கும் இயேசுவுக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு வழிகாட்டி அப்படிங்கிறத கொஞ்சம் தாண்டி இணைப்பாளர் ரெண்டு பேர்த்துக்கு இடையில அப்படிங்கிற மாதிரி மக்கள் நம்ப தொடங்கிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நிறைய இடங்களில் நம்ம பிரசங்கத்திலே மறையுறையிலே நம்ம கேட்குறோம், வீட்டில் அம்மாட்ட நீங்கள் சொல்ல முடியாது, அப்பாட்ட சொல்ல முடியாதுன்னா யார் வழியாக போவீங்க? அம்மா வழியாக தானே போவீங்க. அதே மாதிரி தான் இது அப்படின்னு சாதாரண மக்களுக்கு புரியுற மாதிரி இந்த உதாரணங்களெல்லாம் சொல்லி அப்பாவையும் பிள்ளையும் இணைத்து வைப்பவர் அம்மா அப்படிங்கிற மாதிரி கடவுளையும் மக்களையும் இணைப்பவர் இணைப்பாளர் மரியாள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தான் நாங்கள் உள்வாங்கி வச்சிருக்கிறோம். இப்போ திடீர்னு அந்த இணைப்பாளர்ங்கிற வார்த்தையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா அதற்கான இறையியல் விளக்கம் என்ன? ஏன் அது அப்படி சொல்லப்படுது? இதை நாம் இரண்டு நிலைகளில் புரிந்து கொள்ள வேண்டும். இணைப்பாளரா, பரிந்துரையாளரா? முதலில் இந்த பதத்திற்கே வந்து விடுவோம். கோமீடியாட்ரிக்ஸ் அல்லது மீடியாட்ரிக்ஸ், இதுவும் ஒரு நீளமான சொற்றொடரின் சுருக்கம்தான். இது தொடக்க காலத்திலிருந்தே வருகின்றது. கீழை திரு அவையில் 6வது நூற்றாண்டிலேயே தொடங்கிவிட்டது. மேலை திரு அவையில் 12வது நூற்றாண்டு, அதாவது இந்த 1823 27வது எண் வரை நீங்கள் வாசித்து புரிந்து கொள்ளலாம். முதலில் என்ன கூறப்பட்டது என்றால், மரியா அருளை பகிர்ந்தளிக்க கூடியவர், மீடியாட்ரிக்ஸ் ஆஃப் ஆல் கிரேசஸ். அருளை கொடுப்பது கடவுள் மட்டும்தான். இது எந்த கண்ணோட்டத்தோடு சொல்லப்பட்டது என்றால், கடவுள் கொடுக்கின்றார், அதை மரியா வாங்கி பகிர்ந்து கொடுக்கின்றார். இது விவிலியத்தில் கூறப்பட்டிருக்கின்றதா? திரு அவை தந்தையர்கள் கூறியிருக்கின்றார்களா என்றால் இல்லை. நம்முடைய நம்பிக்கை என்னும் விசுவாசம் கடவுளோடு, அவ்வளவுதான். கடவுளுக்கும் எனக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு, அதில் யாருமே குறுக்கே வர முடியாது. குறுக்கே வரக்கூடியவர் ஒருவர் மட்டும்தான். கடவுள் நிலையில் இருந்தவர் நம் நிலைக்கு மனிதராக பிறந்தாரே, அந்த இயேசு கிறிஸ்து மட்டுமே இணைப்பாளராக இருக்க முடியும். இதை பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் கடிதம் 2ஆம் அதிகாரம் 5 வரை நாம் வாசிக்கின்றோம். உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாக தந்தார், குறித்த காலத்தில் அதற்கு சான்று பகர்ந்தார் என்று ரத்தின சுருக்கமாக யார் மட்டும்தான் கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையில் இருக்க முடியும்? கடவுளாக இருந்து மனிதராக பிறந்து மனிதரின் நிலைமையை முழுமையாக அறிந்த இயேசு கிறிஸ்து மட்டுமே இடைநிலையாளராக, இணைப்பாளராக இருக்க முடியும். இங்கு மரியாவிற்கு எத்தகைய பங்கும் இல்லை. மரியா பகிர்ந்தளிக்க முடியாது. ஏனென்றால் அருளை கொடுப்பது கடவுள் மட்டுமே. இயேசு கிறிஸ்துவின் பேறுபலன்களினால் அது நமக்கு கொடுக்கப்படுகின்றது. சிலுவை மரணத்தினாலும் அவர் சிந்திய இரத்தத்தாலும் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. எனவே மரியாவின் பங்களிப்பு இங்கு தேவையில்லை. ஆனால் இதன் வரலாற்றை நாம் உற்று நோக்கினோம் என்றால் 1921 ஆண்டிலேயே பெல்ஜியத்திலிருந்து திருத்தந்தைக்கு கர்தினால் மெர்சியர் என்பவர் ஒரு விண்ணப்பத்தை கொடுக்கின்றார், பல நபர்களிடம் கையெழுத்து வாங்கி. மரியா இணைப்பாளர் என்பதை நீங்கள் நம்பிக்கை கோட்பாடாக அறிவிக்க வேண்டும் என்று. ஆனால் அப்பொழுது திருத்தந்தையாக இருந்த 15ஆம் பெனடிக்ட் என்பவர் மறுத்துவிட்டார். இது நம்பிக்கை கோட்பாட்டுக்கு உகந்தது அல்ல. இப்படி பார்க்க போனா மரியாவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அருள் கிடைக்குமா?
நிச்சயமா கிடைக்காதுல்ல. நீ என்ன தாயா ஏத்துக்கிடல, அதனால நான் உனக்கு கடவுள் அருளை கொடுக்க மாட்டேன் என்று கூறக்கூடிய சிந்தனைக்கு இட்டு செல்கின்றது. அது தவிர்க்கப்பட வேண்டும். எனவே 15ஆம் பெனடிக்ட் என்கின்ற திருத்தந்தை என்ன கூறினார்? எப்பா, நம்பிக்கை கோட்பாடாக அறிவிக்க முடியாது, ஆனால் நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்றால் ஒரு திருநாளை கொண்டாடிக்கொள். மரியா இணைப்பாளர், இணைப்பாளராகிய மரியா. இங்கும் இந்த ஏடு என்ன சொல்லுகின்றது என்றால், விவிலியத்தின் அடிப்படையிலும் திரு அவை தந்தையருடைய எழுத்துக்களின் அடிப்படையிலும் மரியா கடவுளிடமிருந்து அந்த அருளை பெறுவதற்கு அழைத்து வருகின்றார். அவ்வளவுதான். நான் இப்பொழுது கொடுக்கக்கூடிய உருவகம் முழுமையான உருவகமாக இருக்க முடியாது, இருந்தாலும் புரிதலுக்காக கொடுக்கின்றேன். கடவுள் இருக்கின்றார், நாம் இருக்கின்றோம். நம் இருவரையும் இணைக்கக்கூடிய இயேசு, சிலுவையில் தன் இரத்தத்தை சிந்து உயிர் துறந்து தன்னை பலியாக்கிய இயேசு, உயிர் தெழுந்த இயேசு இருக்கின்றார். அவருக்கு அருகில் மரியா நிற்கின்றார். தாய்மைக்குரிய பாசத்துடன், மகளே மகனே இங்கே வா, என் மகனிடம் வா, உன்னை பற்றி அவனுக்கு நன்றாக தெரியும், அவர் உனக்கு கடவுளுடைய அருளை பெற்றுக் கொடுப்பார், அவர் வழியாக நீ கடவுள் தந்தையாகிய கடவுளிடம் அணுகிச் செல்லலாம் என்கின்ற ஓர் உருவகம் நமக்கு இதற்கான விளக்கத்தை கொடுக்கலாம். அதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இணைப்பாளர் என்பவர் ஒருவரே, அது இயேசு கிறிஸ்து மட்டுமே. நான் ஏற்கனவே உங்களிடம் சொன்னேன், இணைப்பாளர், பரிந்துரையாளர். பரிந்துரை செய்ய முடியுமா என்றால் யார் வேண்டுமென்றாலும் பரிந்துரை செய்யலாம். விவிலியத்திலேயே நமக்கு ஆதாரங்கள் இருக்கின்றன. நீங்கள் தொடக்க நூல் 18வது அதிகாரத்தை வாசித்தீர்கள் என்றால், ஆபிரகாம் கடவுளிடம் பரிந்துரைப்பார். யாருக்காக? சோதோம் கொமோரா நாடுகள் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக. இதில் என்ன வேடிக்கை என்றால், ஆபிரகாம் கடவுளிடம் பேரம் பேசுகின்றார். 50 பேர் இருந்தா, 45 நபர்கள் இருந்தால், 40 நபர்கள் இருந்தால், சந்தையில் கத்திரிக்காய் கடையில் பேரம் பேசுவதை போன்று அவ்வளவு தூரத்திற்கு கடவுள் உரிமை கொடுத்திருந்தார். ஆபிரகாம், நீ பரிந்துரைக்கின்றாய், உன் பரிந்துரையை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். 40 பேர் இருந்தால், 30 நபர்கள் இருந்தால் என்னைக்கு அழைத்து வா, நான் அழிக்க மாட்டேன். அதே போன்று மோசே பல தருணங்களில் அவர் மக்களுக்காக பரிந்து பேசுகின்றார். இதைவிட மிகச்சிறப்பு என்னவென்றால், தானியேல் உயிர் போய்விடுமோ என்று பயந்து, ஏனென்றால் அரசன் கட்டளை போட்டிருக்கின்றான், என் கனவுக்கான உள்ளர்த்தத்தை நீ சொல்லவில்லை என்றால் உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் அழிப்பேன் என்று தானியேல் வீட்டுக்கு செல்லுகின்றார். தன் நண்பர்கள் 3 கூறுகின்றார், எனக்காக ஜெபியுங்கள் என்று, கடவுளிடம் மன்றாடுங்கள், இல்லை என்றால் நம் அனைவரையும் கொன்று விடுவான் என்று. அந்த 3 நபர்களும் நண்பர்கள் தங்கள் நண்பருக்காக மன்றாடுகின்றார்கள். அன்றிரவே கடவுள் தானியேலுக்கு அந்த கனவின் உண்மை பொருளை, உட்பொருளை வெளிப்படுத்துகின்றார். தானியேல் நூல் 2வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கின்றோம். ஆமோஸ் இறைவாக்கினர் 7வது அதிகாரத்தில் கடவுள் தண்டிக்க போகின்ற இந்த மக்களுக்காக பரிந்து பேசுகின்றார். கடவுள் கேட்கின்றார். இதைவிட மிக மிக முக்கியமானது 1 கொரிந்தியர் 3:9 நாம் வாசிக்கின்றோம். பவுல் கூறுகின்றார், நாங்கள் அனைவரும் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள் என்று. இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தின் மூலம் தன் இரத்தத்தை தந்தையாகிய கடவுளுக்கு பலி கொடுத்ததன் மூலமாக அவர் விரும்பும் ஏவரும் அவரோடு உடன் உழைப்பாளராக இருக்க முடியும் என்பதை சுட்டி காட்டினார். அதை பவுல் கூறுகின்றார். எனவே நீங்களும் நானும் கூட பரிந்துரையாளராக மாறலாம், மனுக்குலத்தின் மீட்பிற்கு உடன் உழைப்பாளராக மாறலாம். அதில் எத்தகைய தவறான புரிதலும் கிடையாது. நாம் கூட பல புனிதர்கள் வழியாக மன்றாடுகின்றோம். நம்முடைய மரபில் கூட உண்டு, இறந்தவர்களிடம் மன்றாடினால் உடனடியாக அந்த வேண்டுதல் நமக்கு கேட்கப்பட்டு நாம் அந்த பலனை பெறுவோம் என்று. ஏனென்றால் இறந்ததற்கு பின்பாக அவர்கள் புண்ணியங்கள் செய்ய முடியாது, பிறருக்காக மன்றாட மட்டும்தான் முடியும். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மத்தியில் இந்த பழக்கம் இருக்கின்றது, மரபு இருக்கின்றது. எனவே மரியா பரிந்துரைக்கின்றார்.
ஏற்கனவே நாம் பார்த்ததை போன்று கானாவூர் திருமணத்தில் அந்த திருமண குடும்பத்தார் சொல்லாமலேயே மரியா பரிந்துரைக்கின்றாரே. நம்முடைய தேவைகளை மரியா கடவுளிடம் எடுத்து செல்லுகின்றார். குறிப்பாக தன் மகனிடம் எடுத்து செல்லுகின்றார். முடிவு செய்து நமக்கு அருளை கொடுப்பது இயேசு மட்டுமே. அவர்தான் இடைநிலையாளர், இணைப்பாளர். கடவுள் மட்டுமே அருளை கொடுக்கக்கூடியவர். மரியா இயேசுவிடமிருந்து எந்த ஒரு யதார்த்தத்தையும் தனக்கென்று பிடுங்கிக் கொள்ளவில்லை. இதை நான் தான் செய்வேன் என்று மரியா எதையும் கூறவில்லை. எனவே தவறான புரிதலுக்கு அழைத்து செல்லக்கூடிய இந்த இணைப்பாளர் என்கின்ற பதத்தை தவிர்த்து விடுங்கள் என்று நமக்கு அறிவுரை கூறுகின்றது. மரியாள் பரிந்துரைப்பவராகத்தான் இருக்கிறாரே ஒழிய பகிர்ந்து அளிப்பவராக இல்லை. சரியாக சொன்னீங்க. கடவுளுடைய அருளை பகிர்ந்து அளிக்கக்கூடியவராக, அவருடன் இணையான மீட்பராகவோ அல்லது அவரிடமிருந்த அருளை பெற்றுக்கொண்டு அந்த அருளை தானாகவே மக்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவராக மரியாள் இல்லை. கடவுள் ஒருவர் மட்டுமே மீட்பர். அவருடைய அருளை அவரே நமக்கு வழங்குபவராக இருக்கிறார். அப்படிங்கிறதான் இதன் மூலமாக ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறீங்க. நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வழக்கமாக கோயிலுக்கு போனால் இப்போ நம்ம ஆட்கள் மரியாளை பண்பாட்டு மயமாக்கல் அப்படிங்கிற ஒரு நோக்கோட அவங்களுக்கு பட்டுப்புடவையை கட்டுறது, மாலைகளை போடுறது, அது மட்டும் இல்லாமல் தங்கத்தில் அட்டிய ஒன்று தான் நான் பார்க்கல. மற்றபடி பார்த்திங்கன்னா ஆரம், நெக்லஸ்ஸு, அது இது கிரீடம்னு சொல்லிட்டு வரிசையாக அடுக்கி எல்லாம் பண்ணுறது போல் ஒரு பிரியத்தில் செய்கிறோம் அப்படின்னு நினச்சி தான் நம்மளே இவ்வளோ போட்டுக்கிறோம். நமக்கு அன்னையாக இருக்கிறாங்க, நமக்காக பரிந்து பேசுபவர்களாக இருக்கிறார்கள், நமக்கெல்லாம் வரங்களை பெற்று தருபவராக இருக்கிறார்கள். ஆகையினாலே அன்னைக்கு இதை எல்லாத்தையும் நான் கொடுக்கறதா வேண்டிக்கிட்டேன். நான் என் மகளுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா இதை கொடுக்குறேன்னு வேண்டிக்கிட்டேன். மகளுக்கு கல்யாணத்துக்கு போட்டது மாதிரி அவங்களுக்கு நகையை செஞ்சு போடலாம் அப்படின்லாம் சொல்லி மரியாள் மேலு நாம் தேவையற்ற பல்வேறு சுமைகளைத்தான் ஏற்றி வச்சிருக்கிறோம்னு சொல்லி தோணுது. மரியாள் பற்றிய ஒரு தெளிவான இறையியல் அல்லது விவிலிய புரிதல் இல்லாமல் மரியாளுக்கு பல்வேறு சிறப்பு செய்வதாக எண்ணிக்கொண்டு பல்வேறு சிறப்பான அடிமுறைகளை தருவது, அவரையே மீட்பராக பார்ப்பது, அவரே நமக்கு அருளை பகிர்ந்தளிப்பவராக பார்ப்பது என்ற பல்வேறு காரியங்களை திரு அவையிலே நாம் ஒரு பக்தி முயற்சியாக தொடர்ந்து செய்து கொண்டே வந்திருக்கிறோம். இந்த ஏடானது இந்த நகைகளை எல்லாம் மெல்ல 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 கழட்டி மரியாளுக்கும் விடுதலை தந்து மரியாவை வணங்குகின்ற எங்களை போன்ற எளியோருக்கும், சொல்லப்போன எங்களை போன்ற எளியோர் பொதுநிலையர் மட்டும் இல்லை, குருக்களுக்குமே சேர்ந்து இந்த விடுதலை கிடைத்து இருக்கிறது இந்த ஏட்டின் மூலமாக அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மேலும் இந்த ஏடு ஒரு சில காரியங்களை சுட்டி காட்டியிருக்கிறதாக நான் வாசித்தேன். அதையே சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். அதாவது உங்களுடைய பார்வை இன்னொரு கோணத்தில் மரியாவை உற்று நோக்க வைக்கின்றது. வேண்டுதல்கள் பல வைக்கின்றோம், இது எனக்கு கிடைத்தால் இதை நான் கொடுக்கின்றேன் என்று. அது நம்முடைய தனிப்பட்ட பக்தி முயற்சியின் வெளிப்பாடு. ஆனால் மரியா நமக்கும் தாய் என்றால் மரியாவின் குழந்தைகளாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான அடையாளம் ஒன்று இருக்கின்றது. இது இந்த ஏட்டில் இல்லை என்றாலும் விவிலியத்தில் இருக்கின்றது. தமிழில் மிக அழகான பழமொழி ஒன்று உண்டு, தாயை போல பிள்ளை, நூலை போல சீலை. மரியாவுக்கு உண்மையான பக்தி வணக்கம் எப்பொழுது கொடுக்கப்படும் என்றால், அந்த தாயை போன்று நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது எனக்கான கடவுளுடைய திட்டத்தில் நான் மரியாவை போன்று ஒத்துழைப்பு கொடுப்பேனா கடவுளுக்கு? நீங்கள் லூக்கா எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரத்தில் மரியா எலிசபெத்தை சந்தித்த நிகழ்வை நாம் வாசிக்கின்றோம். அந்த நிகழ்வில் மரியா எலிசபெத் அம்மாவுக்கும் அவர் உதரத்தில் இருந்த அந்த சிசுவுக்கும் கொடுத்த பரிசு என்ன? தூய ஆவியார். மரியாவின் வாழ்த்தை கேட்டவுடன் குழந்தை அக்களிப்பால் துள்ளியது. எலிசபெத் தூய ஆவியாரால் நிரப்ப பெற்றவராக. யோசித்து பாருங்க, எலிசபெத் அம்மாவுக்கு கடவுள் தூய ஆவியாரை நேரடியாக கொடுத்திருக்கலாம், இல்லை என்றால் அவர் கணவர் வழியாக கொடுத்திருக்கலாம். ஏனென்றால் அவர் எருசலேம் ஆலயத்தில் கடவுளுடைய பிரசன்னத்தில் பணிபுரியக்கூடிய குரு.
ஆனால் மரியா வருகின்ற வரை காத்திருக்கின்றார் கடவுள். நாசரேத்தூரில் தன் மீது இறங்கி வந்த தூய ஆவியாரை சுமந்து செல்லுகின்றார் மரியா. அங்கு சென்றவுடன் அதே தூய ஆவியார் எலிசபெத் அம்மாவுக்கும் அவர் உதரத்தில் இருக்கக்கூடிய திருமுழுக்கு யோவான் என்னும் சிசுவுக்கும் பகிர்ந்து கொடுக்கப்படுகின்றது. இன்று கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில், ஏன் கத்தோலிக்க கிறிஸ்தவம், கிறிஸ்தவத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்திருக்கின்றோமே. கடவுளுடைய தூய ஆவியாரை திருமுழுக்கின் வழியாகவும் திடப்படுத்துதலின் வழியாகவும் முழுமையாக பெற்றிருக்கின்றோமே எல்லா கிறிஸ்தவர்களும். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, இரண்டு கிறிஸ்தவர்கள் சந்திக்கின்ற பொழுது ஒருவர் ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய ஆன்மீக பரிசு என்ன? எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னவென்றால், லூக்கா ஒரு சில வார்த்தைகளை தவிர்த்து விட்டார். மரியாவின் வாழ்த்துதலை கேட்டவுடன் என்ன வார்த்தை சொல்லி வாழ்த்தினார் என்று எழுதியிருந்தால், இன்று கிறிஸ்தவர்கள் ஒருவர் ஒருவரை சந்திக்கின்ற பொழுது மரியா பயன்படுத்தி தூய ஆவியாரை பகிர்ந்த அதே வார்த்தைகளை நாம் பயன்படுத்தலாம். எனவே இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, மரியாவுக்கு ஆடை ஆபரணங்கள் அது ஒரு பக்கம், பக்தியின் அதீத வெளிப்பாடு. குறை சொல்ல முடியாது, ஆனால் தவிர்க்கலாம். மரியா எப்பொழுது மகிழ்ச்சி அடைவார் என்றால், நாம் உடுத்தக்கூடிய ஆடைகளையோ கொடுக்கக்கூடிய அணிகலன்களையோ பொறுத்து அல்ல. என் மகனை நோக்கி நீ வருகின்றாயா? உன் வாழ்வில் நான் கடவுளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததை போன்று நீ கடவுளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்றாயா? துன்ப காலங்களில் கடவுள் நம்பிக்கையை கொண்டு அதை தாண்டி வருகின்றாயா? இவற்றைத்தான் மரியா உற்று நோக்கப் போகின்றார். இதை தாண்டி மரியாவுக்கான பக்தி வணக்கம் இந்த ஏட்டில் கொடுக்கப்பட்டதை போன்று மரபு வழியாக பாரம்பரியமாக கத்தோலிக்க திரு அவை மரியாவுக்கு கொடுத்த பக்தி வணக்கத்தை மட்டுமே கொடுக்க வேண்டும். புதிய புதிய பக்தி முயற்சிகள் என்று நம்மில் எவருமே தொடங்கக்கூடாது. எவாஞ்சேலியும் கௌதியும் என்னும் மடலில் திருத்தந்தை பிரான்சிஸ் 70வது எண்ணில், நற்செய்தியில் மகிழ்ச்சி தமிழில் 70வது எண்ணில் குறிப்பிடுகின்றார், நம்முடைய காலத்தில் புதிய புதிய பக்தி முயற்சிகள் எல்லாம் வருகின்றன. எதற்காக வருகின்றன? 2 காரணங்களை கூறுகின்றார். பணம் சம்பாதிப்பதற்காக. 2வது, மற்ற குருக்களை விட புகழ் பெற வேண்டும் என்பதற்காக. எங்க சாமியார் வந்தாரு, புது புது பக்தி முயற்சிகளை எல்லாம் செஞ்சாரு. அடுத்த சாமியார் வந்தாரு, எல்லாத்தையும் தலைகீழ போட்டுட்டாரு, எதையுமே செய்யறது கிடையாது. அவருக்கு மரியா மீது பக்தியே கிடையாது, புனிதர்கள் மீது பக்தியே கிடையாது. இந்த 2 காரணங்களுக்காகவும் தான் புதிய புதிய பக்தி முயற்சிகள் எல்லாம் பலர் கொண்டு வருகின்றார்கள். அதை நிறுத்த வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார். அதையும் மறந்துவிடக்கூடாது நாம். அடுத்ததாக இந்த 2 பெயர்களையும் விடுத்து 2 அடைமொழிகளை குறிப்பிடுகின்றார். முதலாவது, நம்பிக்கையாளர்களின் தாய். இதை நாம் விவரிக்க தேவையே இல்லை. இயேசு கொடுத்தார், நாம் மரியாவை தாயாக பெற்றுக்கொண்டோம். இதில் ஒரு அருமையான கருத்து ஒன்று இருக்கின்றது. 3ஆம் நூற்றாண்டின் மைய பகுதியில் இறைவனடி சேர்ந்த மிக முக்கியமான திரு அவை தந்தை ஆரிஜின் என்பவர் யோவான் எழுதிய நற்செய்திக்கான விளக்க உரையின் தொடக்கத்தில் கூறுகின்றார், விவிலியத்தில் மிக மிக முக்கியமானது 4 நற்செய்திகள். இந்த 4 நற்செய்திகளில் மிக மிக முக்கியமானது யோவான் எழுதிய நற்செய்தி. அந்த யோவான் எழுதிய நற்செய்தி நீ உண்மையாக முழுமையாக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இயேசுவின் மார்பில் சாய்ந்து சிலுவையிலிருந்து அவர் நமக்கு கொடுத்த மரியாவை தாயாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. அத்தோடு ஒரிஜின் நிறுத்தவில்லை. அதையும் தாண்டி உன் வாழ்க்கை எவ்வளவு தூரத்திற்கு இருக்க வேண்டும் என்றால், தான் அன்பு செய்த சீடரை சுட்டி காட்டி இதோ உன் மகன் என்று கூறினாரே, அதே போன்று நம்மையும் இயேசு தன் தாயிடம் சுட்டி காட்டி இதோ உன் மகள், இதோ உன் மகன் என்று மகிழ்ச்சியோடு கூற வேண்டும் என்று கூறுகின்றார். எனவே நம்பிக்கையாளர்களின் தாய் என்பது விவிலியத்திலிருந்து எழக்கூடியது. அதற்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாம் அதை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நெறிப்படுத்தும் பட்டமாக, அடைமொழியாக அது இருக்க வேண்டும். எனவே நம்பிக்கையாளர்களின் தாய்,
இதில் ஒரிஜின் கூறியதை மறந்துவிட வேண்டாம். இயேசுவை பற்றிய தெளிவு நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவர் தாய் மரியாவால் மட்டுமே அதை கொடுக்க முடியும். ஏனென்றால் தாய் தான் தன் குழந்தைகளை பற்றிய முழுமையான புரிதலை கொண்டிருக்க முடியும் என்பது 3ஆம் நூற்றாண்டின் மைய பகுதியிலேயே அவர் எழுதி வைத்தது. அடுத்தது அருளின் தாய் என்கின்ற ஒரு அடைமொழியையும் இதில் நம்முடைய திருத்தந்தை லியோ இந்த ஏட்டின் வழியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். அருளின் தாய் என்பதை எந்த நிலையில் புரிந்து கொள்ளலாம்? 2 நிலைகளில் புரிந்து கொள்ளலாம். முதலாவதாக, அருளின் மொத்த உருவாகிய இயேசுவை பெற்றெடுத்ததால் அருளின் தாய் என்கின்ற அடைமொழி பொருந்தும். 2வதாக, கடவுள் இயேசுவின் பேறுபலன்களை முன்னிட்டு மரியாவை அழைப்பதற்கு முன்பாகவே அருளினால் நிறைவாக்கினார். எனவேதான் கபிரியேல் தூதர் மரியாவை பார்த்து அருள்மிக பெற்றவரே, அருள் நிறைந்தவரே வாழ்க என்று வாழ்த்துகின்றார். எனவே என் தாய் அருள் பெற்றிருக்கின்றார். எனவே அவர் அருள் தாய், அருளின் தாய் என்று அழைப்பதில் எந்த பங்கமும் வந்துவிட முடியாது. நீங்கள் எந்த பெயரை பயன்படுத்தினாலும் மரியாவின் முக்கியமான பண்பு கடவுளோடு ஒத்துழைத்தவர், கடவுளின் திட்டத்திற்கு இறுதி வரை சாட்சியாக இருந்தவர், தொடர்ந்து நமக்காகவும் கடவுளோடு அவர் ஒத்துழைத்து நம்மை இயேசுவிடம் அணுகி வர அழைத்து கொண்டே இருக்கின்றார். அழைத்தலை ஏற்றுக்கொண்டு எளிதாக அணுகலாம், அல்லது எனக்கு தாய் தேவையில்லை, நான் நேரடியாக நான் விரும்புகின்ற தருணத்தில் இயேசுவிடம் சென்றடைவேன் என்பதும் நம்மால் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் தாயின் அழைத்தலுக்கு செவி கொடுப்பது மிக மிக நன்று. ஏனென்றால் ஒரு தாய்க்குத்தான் தெரியும், என்று என் குழந்தை இயேசுவை அணுகி வந்தால் அந்த குழந்தைக்கு நல்லது என்பது நம்மை விட, அவர் குழந்தைகளாகிய நம்மை விட நம் தாய்க்கு நன்றாக தெரியும். எனவே மரியா நம்மை இயேசுவிடம் மீட்பிற்காகவும் அருளுக்காகவும் நம் நல் வாழ்க்கைக்காகவும் அழைத்து வருகின்றார். அதுவே மரியாவின் முக்கியமான பங்களிப்பு. அதை தாண்டி மரியாவை மிகைப்படுத்த வேண்டாம் என்பது நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்களுடைய எளிமையான வேண்டுதல், வேண்டுகோள், விண்ணப்பம். எனவே கிறிஸ்தவர்கள் அனைவரும் இந்த ஏட்டை முழுமையாக வாசித்து புரிந்து கொள்வது நல்லது. அன்னை மேரி ஒரு உடன் மீட்பர், ஒரு இணைப்பாளர் என்கிற இந்த கருத்தாக்கம் ஏன் விலக்கி வைக்கப்பட வேண்டும், தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்கு தந்தை அவர்கள் மிக அற்புதமாக ஒரு விளக்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை தாண்டி இன்னும் நாம் இந்த ஏடை குறித்து நிறைய வாசிப்போம், சிந்தித்து பார்ப்போம். திருச்சபை எப்பொழுதுமே நமக்கு சரியானவைகளை நமக்கு முன்னிலை வைத்து தவறுகளை சுட்டிக்காட்டி அதை விளக்குவதற்கு பரிந்துரை செய்யக்கூடிய திருச்சபையாகவே இருந்து வந்திருக்கிறது என்பதற்கு இது மீண்டும் ஒரு சாட்சியாக இருக்கிறது. நாம் தொடர்ந்து சிந்திப்போம். இது போன்ற கலந்துரையாடல்களில் கலந்து கொண்டு அவற்றை முழுமையாக ஈடுபட்டு வாசித்து நாம் நிறைய தெரிந்து கொள்வோம். இதன் மூலமாக நாமும் அன்னை மரியைப் போல அந்த மீட்பு திட்டத்தில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து அந்த இறை திட்டத்தில் இணைந்து செல்வோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.